வணக்கம் நண்பர்களே, கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு சிஜேபி காங்கிரஸ் போராட்டம் என்ன நடக்கிறது. இந்த கேள்வியோடு தான் விவாதத்தில் பங்கேற்க இருக்கின்றோம். விருந்தினரை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து அப்துல் ரகுமான், முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி, அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம், நால்வரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தூத்துக்குடி செல்வம் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டே தொடங்குறேன். இந்த நீட் வினாத்தால் கசிந்த விவகாரம் தலைநகர் டெல்லியை உலுக்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் நேற்றைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் பேசுகிறப்போ காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை எனக்கு வாயில் ரத்தம் வந்திருக்கு, அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து மாணவர்களோடு நிற்போம், இளைஞர்களோடு நிற்போம் அப்படின்றாரு. திமுகவும் போராட்டம் நடத்துது, மத்திய அரசு இறங்கி வந்திருக்குது. ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்குது இதில்? அது மாணவர்கள், நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு மாலை வணக்கம். அதாவது மாணவர்கள் ஒரு கந்தகம் மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டாங்கன்னா அந்த கந்தகம் எப்படி வேகமாக பற்றி பரவுமோ அது மாதிரி உள்ள பிரச்சனை. மாணவர்கள் பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். மத்திய அரசாங்கம் இந்த நீட்டு வினாத்தால் கசிந்த உடனேயே மிக வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை எடுக்கலை. இந்த போராட்டம் ரொம்ப வேகமாக தீவிரம் அடைஞ்ச உடனேயாவது அவங்க மாணவர்களுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருக்கணும். இன்றைக்கி பேசுகிறவங்க முதல் நாளே ஒரு 4 நாளுக்கு முன்னால் அந்த போராட்டம் தொடங்கும் போதே பேசியிருக்கணும். இந்த போராட்டம் இவ்வளோ தீவிரம் அடைவதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரி லெவலில், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் நாங்கள் பேச தயாரில்லை, ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சிரமம் இருக்குது? நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்காங்க பாருங்கள். காங்கிரஸ் இது அரசியல் பிரச்சனையாக கையில் எடுக்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கம் அனுமதிச்சது அவங்களுடைய பலகீனம், பாரதிய ஜனதா கட்சியோட பலகீனம் தான். ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ அரசியல் பண்ணுறதுக்கு வேறு இஷ்யூஸ் இல்லை. இன்னும் நீட்டோட வரலாறு பார்த்தீங்கன்னாலே நீட்டே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி திமுக அன்றைக்கு கூட்டணியில் இருக்கும்போது, மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கூட்டணியில் திமுக அமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் தான் அதில் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தது. அதனால் இந்த போராட்ட நீட்டு இவ்வளவு வேறு வடிவங்களில் மாறிக்கிட்டு இருக்கிற போது என்ன வடிவத்தில் மாறுது சார்? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாவேக அரசோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட மாணவர் அமைப்புகள்லாம் கூட போராட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்துடக்கூடாது. இங்கே போராட்டம் தீவிரமடைந்திருக்கு. இங்க மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல தீவிரமடையுது. ஸ்ரீதர் வேம்பு சொல்றாரு, இந்தியாவை சீரழிக்க விரும்பும் சக்திகளின் ஆதரவோடு இந்த போராட்டம் நடக்குது. இல்ல, அது ஒரு போராட்டம்னு சொன்னாலே இடையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைதியை கெடுக்கணும்னு நினைக்கிற கும்பல் இருக்கு பாருங்க. அதாவது 10,000 பேர் கூடியிருப்பாங்க நல்ல நோக்கத்துக்காக, அதில் 2 பேர் தீவிரவாதிகள் இருந்தாங்கன்னா, இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு பெரிய வைக்கல் படப்பு இருக்குன்னா அதை எரிக்கிறதுக்கு இது ஒரே ஒரு சிறிய நெருப்பு துண்டு தானே வேணும். ஊடுருவி இருக்கிறாங்க. ஆமாம், ஊடுருவிடுவாங்க. இதுவரை ஊடுருவல, அது எனக்கு அது தெரியல. ஆனால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் சரியாக நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் கடைசியில் எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. நான் பொறுப்பேற்று சொல்கிறேன், மக்கள் அதிகார மையம் அவங்க இவங்கன்னு சொல்லி ஒன்றுமே இருக்க மாட்டான். அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஊடுருவி இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த போராட்டத்தை வேறு வடிவத்தில் மாற்றிடுவாங்க. அதனால் அப்படி மாறிவிடக்கூடாது. இந்த வான்சுங்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் பாருங்க, அந்த உண்ணாவிரதம் அவரே கூட சொல்கிறாரு, நான் நீங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கிறத சொல்கிறாரு. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதான் மாணவர்கள் மீது காவல்துறையை ஏவி அடக்குமுறைகள் மூலமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறத விட பேச்சுவார்த்தை மூலமாக வெகு விரைவில் இதை தீர்க்கிறது தான் நல்லது. இல்லை, நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றாங்க, நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போறாங்கன்னா அந்த இடத்துல நாம எப்படி சமரசம் பேச முடியும்? இல்லை, பண்ணக்கூடாது. நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுறதுங்கிறத நம்ம அனுமதிக்க முடியாது. அதெல்லாம் அது போராட்டத்தில் நல்ல. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீட் வினாத்தால் கசிவு அப்படின்ற அம்சத்தை வச்சு ஆரம்பித்த போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக நிக்குது. திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தராங்க, அது வேறொரு திசையமாக்கி நகருதுன்னா, இப்போ நாடாளுமன்றத்தை நோக்கி தொடர்ச்சியாக நகரக்கூடிய நிகழ்வு, அதுவும் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறப்போ உள்ள எதிர்க்கட்சிகளும் வெளியில இளைஞர்களும் போராட்டம் நடத்திட்டு இருந்தது. இந்தியாவை ஒரு அசாதாரணமான சூழலுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்களா? உறுதியா. அதாவது இப்போ தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு பத்திரிகையில்
செய்தி கொடுத்துருக்காங்க, செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க, பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து இன்னும் தீவிரமடைய அடைய நான் என்ன சொல்கிறேன், இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுங்களேன். கல்வியை மத்திய பட்டியலில் இருக்குல்ல, அந்தந்த மாநில பட்டியல்களுக்கே மறுபடியும் கொடுத்துட்டு போயிருங்க. கல்வியை மத்திய பட்டியலில் எடுத்தது யாருன்னா அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் தான். அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாநில பட்டியலுக்கு கொடுங்க. மாநிலங்களுக்கான கல்வி வளர்ச்சி அல்ல கல்வி திட்டங்களை வடிவமைக்கிற உரிமையை மாநில அரசுக்கு கொடுங்க. இப்போவாவது ஒரு மாநில சுயாட்சி வளரட்டுமே. அதனால் மாணவர்களுடைய எதிர்காலத்தை மாணவர்களுடைய நலன் கருதி மத்திய அரசாங்கம் இதில் பிடிவாதம் பிடிக்கிறது. பிரதமரே அவங்க எங்க சார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க? ஆக்கப்பூர்வமான விவாதத்தை நாடாளுமன்றத்தில் நடத்த தயார், சட்ட விதிகளுக்கு குறித்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுல காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க அரசியல் பண்றாங்க, எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மத்திய அரசாங்கம் இதை சாமர்த்தியமாக போராட்டத்திற்கு காரணமாக இருக்கிற தலைமையேற்று இருக்கிற அந்த முன்னணி தலைவர்களை கூப்பிட்டு மாணவர் தலைவர்களை அந்த வான்சுங்க பாதை அவங்களை கூப்பிட்டு அவங்கள பேசி வான்சுங் சோனம் அவங்கள கூப்பிட்டு பேசி இந்த போராட்டத்தை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நீட்டு தேர்வு நீட்டு வினாத்தால் கசிவுங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீட்டுங்கிறது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 10-20% மாணவர்களுக்கு லாபமாக இருந்தால் கூட, ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட, அதை இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற இன்னும் கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் நீட்டில் காம்படேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் தரம் உயரலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இவ்வளோ எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டை நீங்கள் நீக்க முடியும் அப்படின்றதோ அல்லது அது வந்து கல்வியை மாநில பட்டியலுக்குள்ளே கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறதோ நடைமுறையில் சாத்தியமான இல்லை சார். அரசு நினைச்சா எல்லாமே சாத்தியம்தான். அரசாங்கம் நினைச்சதுன்னு வைங்களேன், எல்லாமே சாத்தியம்தான். இதில் வந்து மாணவர்கள் நலன் முக்கியம். ஒரு விஷயம் தான், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசு இந்த காலை உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி உணவு திட்டம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. மிக அற்புதமான, அதை ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல திசையில் நகர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்வியை பேசுகிற உரிமை பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் உண்டு. ஏன்னா கல்விக்கண் திறந்த கர்ம வீரருங்கிற பேரு பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாரும் அது சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த ஆரம்ப கல்வியை உருவாக்கி கொடுத்த பெருந்தலைவர் பேர்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்களை நீங்க அங்கதான் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இதுல எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாம இருக்கிறதுக்காக அந்த மாணவ இளைஞர் அமைப்புகளை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றீங்க. அவங்களுடைய முதல் டிமாண்டே என்னவா இருக்கு? கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ன்றாரு. இல்ல இப்ப ஒருவேளை அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா அவங்க தவறு செய்தாங்கன்னு ஒத்துக்க வேண்டிய அம்சமாகும் இல்லையா? அதுவே பாஜக மத்திய அரசுக்கு ஒரு இழிவான அல்லது ஒரு அவங்க குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி நிலைப்பட மாறும்ல. இன்னும் கூட அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, மந்திரிகள், கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிற மந்திரிகள் அந்த மாணவர் தலைவர்களை சந்திச்சு உத்தரவாதம் கொடுத்து இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காது. ஏற்கனவே இதுல எப்படி சார் பாஜகவோ அல்லது மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் கேட்கிறேன் சார். இல்லைங்க, ஒரு வினாத்தால் கசியுது, யாரோ ஒரு தனிநபர் கசிய வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் தனியார் அமைப்பு கசிய வைக்கிறாங்க. இதற்கு எப்படி பாஜகவோ அல்லது மத்திய அரசோ தர்மேந்திர பிரதானோ பொறுப்பேற்கணும்? நான் இன்னும் கூட அதுக்கு தர்மேந்திரோட சார், நான் என் வீட்டில் நடக்கிற தவறுகளுக்கு அல்ல என்னுடைய அலுவலகத்தில் நடக்கிற தவறுக்கு நான் தான் சார் பொறுப்பு. என்னுடைய நிர்வாகிகளை, என்னுடைய நிர்வாக முறையில் ஏற்பட்ட கோளாறு தான் காரணம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுக்கு நாம் அரசை குற்றம் சொல்கிறோம். தாவேக்காவில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு இன்றைய ஆளுங்கட்சியை சார்ந்த ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல செய்கிற ஒரு தவறான செயல், குற்ற செயலுக்கு நாம் உடனே பத்திரிகைகளில் ஊடகங்களில் என்ன செய்கிறோம்? தாவேக்கா பிரமுகர் கைது, விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அத மாதிரி மத்திய கல்வி அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிறதுல தவறு கிடையாது. என்ன சார், என்னது காரணத்துக்காக பொறுப்பு? இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லாம் நன்றாக தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நான் ஒன்று கேளுங்க, 100 முறை சரியாக நடந்தா அது பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு முறை நடந்த தவறாக இருந்தாலும் அந்த தவறுக்கு மத்திய அமைச்சர், அந்த ஒரு முறை தவறுக்கு கல்வி இல்ல, அந்த ஒரு முறை தவறுக்கு கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், நீட் தேர்வு ரத்து பண்ணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதெல்லாம் பேச்சா சார்? இன்னும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அதெல்லாம் சொல்லலை. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய, ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றம், அதாவது இந்தியாவினுடைய இதயமாக கருதக்கூடிய நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் நடக்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் வன்முறை, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றவங்களை எப்படி சார் அமைதிப்படுத்த முடியும்? இல்ல அமைதி, இது காந்தி பூமின்னு சொல்றாங்க,
சத்தியாகிரக அடிப்படையில் அமைதி அடிப்படையில் போராட்டம் நடத்தினா காவல்துறையிட வரமாட்டாங்க, துணை ராணுவம் வரமாட்டேன்றாங்க. நாடாளுமன்றை முற்றுகையிடணும்னு ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த இடத்துல அமைதியை அப்படி நிறுத்த முடியும்னு கேட்குறேன். ரீகன் சாருக்கு தெரியாது இல்லை, 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருந்து நாடாளுமன்றத்தின் முற்றுகையிடுவதற்காக புறப்படுறாங்க அப்படிங்கிற தகவல், உளவுத்துறை தகவல் நிச்சயமாக மத்திய அரசுக்கு, டெல்லியில் இருக்கிற மாநில அரசுக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ நகர்றாங்கன்னா அந்த இடத்துலயே நீங்கள் தடுத்திருக்கணும். காவல்துறையை மினிமம் ஃபோர்ஸஸை, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஐயா தமிழ்மணி அவர்கள்லாம் தெரியும், மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு நம்ம அனுமதி கொடுக்கத்தான் செய்யணும். அதில் என்ன, நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, கந்தகம் எப்படி வெடித்து செதறுங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இது கந்தகம் யார் வைத்தது அப்படிதான் கேள்வி. அதுதான் இந்த போராட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுடைய அஜெண்டா மாறுது, அவங்களுடைய நிலைப்பாடு மாறுது. அவங்களுக்கு போராட்டம் நீட் வினாத்தாள் கசிவு அப்படின்னா அறவழியில போராடலாமே. தேர்வுனாலோ தேர்தல்னாலோ முறைகேடுன்ற அம்சங்கள் கேள்வியாக தொடர்ச்சியா வரும்பொழுது அதன் மேல அமைதியான போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்ன தவறு? எல்லாமே காந்திய மாதிரி உள்ள தலைவர்கள் இப்ப இல்லை. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரே சத்தியாகிரக போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை அவரே முன்னெடுத்து செய்கிற மாதிரி உள்ள அகிம்சைவாதிகள் இப்போ தலைவராக இல்லை. இப்போ எல்லாமே அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் தலைவர்கள். நான் என்ன சொல்கிறேன், நீட்டு தேர்வு விஷயத்தில் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் போய் முன்னால் நின்று ரொம்ப வேகம் காட்டுற அவங்க தானே நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க நீட்டுக்கு பொறுப்பு, நாங்கள் கொண்டு வந்த நீட்டு தவறானது, நீட்டு கல்விக் கொள்கை தவறானதுன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு வரணும். அதை இல்லை, இதை ஆதரிக்க திமுக நாங்களும் கூட்டணியில் இருக்கும்போது நீட்டு கொண்டு வந்தது நாங்கள் தான் சொல்லி அவங்களும் பொது இடத்துல பொறுப்பேற்று தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஆதரவு கொடுக்கணும். அது இல்லை. ஆக இது அரசியல் பேசலாம் சார். இந்த அரசியலை தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றம் நடக்கிற நேரத்தில் பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாம் இதுல வேகம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து இதை சரி பண்ணணும். நன்றி. பேசலாம் தமிழ்மணி சார். இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? இந்த போராட்ட களத்திற்குள் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சியும் இப்போ போராட்டம் நடத்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 20 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கல. ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார், அவருக்கு நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கல. குறைந்தபட்சம் மத்திய அரசுக்கோ அல்லது கல்வித்துறைக்கு கண்டனம் தெரிவித்து கூட அறிக்கை வெளியிடல. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய பிறகு களத்துக்கு போறாங்க. பிரதமர் அலுவலகத்திற்கு எதிரேயே 3-4 மணி நேரம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போராட்டம் நடத்துறாங்கன்னா அரசியல் படுத்த முயற்சி பண்றாங்களா? என்ன நடக்குது? இதுல அந்த மத்திய அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்றாங்களே, அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அவர் இந்த கையெழுத்து தப்பாக போட்டுட்டாரு, இல்லை இந்த கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார், அவருக்கு இந்த பாருங்க 18ஆம் பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததுன்னு சொன்னால் யார் அமைச்சராக இருந்தாலும் ரிசைன் பண்ணணும், அவரை தண்டிக்கணும், 4 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பணும், தப்பு இல்லை. இல்லாத பட்சத்தில் இது அரசியல் இல்லாமல் வேற என்ன? ஒன்று, ஆமாம் கசிஞ்சிருச்சு, மறு தேர்வு நடத்தி முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி யாரோ ஒருத்தர் ராஜினாமா பண்ண ஒரு அமைச்சருங்கிறத மட்டும் ஒரு கோரிக்கையாக வச்சு ஒரு கட்சின்னே இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, கரப்பாம்பூச்சி கட்சி, அதை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் போகலாமா? எவ்வளவு பெரிய பேரியக்கம். சரி, இது சொல்கிறாங்க இல்லையா, கசிஞ்சது தப்பு, பொறுப்பெடுத்துக்கணும் அமைச்சர், இவர் எடுத்துக்கணும்னு சொன்னால் நாளைக்கு தலைமை அமைச்சரை கூட அவங்க கேட்கலாம், மோடி ரிசைன் பண்ணணும், தப்புன்னா இது சரின்னா அதுவும் தான் சரி. ஏன்னா தனிப்பட்ட இவர் பங்குன்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு இவர் மேலேயோ யார் மேலேயோ சொல்லலை, நடந்திருக்குது. அதை மறைக்க முயற்சி பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, அறிக்கை விட்டார், மறைக்க முயற்சி பண்ணார், அதனால் ஒரு பதவி கரெக்ட். என்னால் அந்த சட்டத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க, நியாயம்னு இருக்குது. ஆனால் இது 3வது முறை தானே சார்? இது நீட் வினாத்தாள் கசிவுன்றது ஒரு தடவைனா நம்ம ஒத்துக்கலாம், இது 3வது தடவை அப்படின்னும் பொழுது அதன் மேலே கவனம் செலுத்தணும்ல. ஏற்கனவே நீட் பயிற்சி மையங்கள் செயல்படுது, அவங்க கோடிக்கணக்காக சுருட்டுறாங்க அப்படின்ற முறைகேடு இருக்கும் பொழுது மேலும் வினாத்தாள் கசியுது அப்படின்னா குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு வினாத்தாள்கள் கசிய விடப்படுகிறதா
அப்போ ஏன் இதில் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, யார் இருந்தது, அதுக்கு அமைச்சர் பொறுப்பேற்கணும் அப்படின்றதுல தார்மீகமான உரிமை இருக்குல்ல சார். அதை ஒரு என்கொயரி பண்ணுங்க, யாராருன்னு சொல்லுங்க. அமைச்சர் கூட தொடர்பு இருக்கலாம் சார், நான் மறுக்கணும்ல, எனக்கு தெரியாது, நான் ஏன் மறுக்கணும். ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் 3 முறை கூட வரலாம், இந்த 3 முறை அல்ல, இன்னும் வரலாம், தவறு சொல்கிறதுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள செக்ரட்டரி இருக்கார் பாருங்க சார், அவர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே தலைமை அதிகாரி, கேபினட் செக்ரட்டரி இருப்பார், இன்சார்ஜாக இருப்பார். அலெக்சாண்டர்னு நம்பூரில் கவர்னராக இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் இருந்தப்ப இந்தியாவை பற்றிய இராணுவ ரகசியங்கள் உள்ள ஒரு 10 ஃபைல் திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். நான் இது கிசு செய்தெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. அப்போ கூட அவர் பேரை சொல்லலை, திரு அலெக்சாண்டர் காரணம்னு. ஆனால் அந்த ஆஃபீஸில் அவர் தான் ஹெட்டு. அவர் ரிசைன் பண்ணார். ராஜீவ்காந்தி சொன்னார், இங்கே பாருங்கள், ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிருக்கிறாரு. ஆனால் அந்த ஃபைல் கண்டுபிடிக்கப்படலை, யார் காரணம்னு கண்டுபிடிக்கவே படலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது ஏன் ஃபைல் காணா போச்சு? 10 ஃபைல் இராணுவ ரகசியம். எங்கேருந்து? ஹையஸ்ட் செக்யூரிட்டி உள்ள பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து, முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இல்லை அது. எனவே உள்ளே வேலை செய்கிறவன் 4 பேர் துணை செய்தான்னா எந்த ஆஃபீஸில் இருந்தோ நடக்கத்தான் செய்யும். நடக்கக்கூடாது, கண்டிக்கணும். இப்போ இது ராஜினாமா பண்ணுறது நியாயம்னா, கோடிக்கணக்கான ரூபாய் கோயில் சொத்தை ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி விற்றுறாங்களே, அது 2 பேர் ஜட்ஜி சொல்கிறாங்க அந்த சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. சிங்கிள் ஜட்ஜி வில்லுன்னு அதை பெருசு வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் 2 ஜட்ஜி அந்த முதல் ஜட்ஜிக்கிட்ட சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. யார் குற்றம்னு எனக்கும் தெரியாது சார். ஆனால் அதுக்கு நான் சிஎம் ரிசைன் பண்ணணும்னு நான் கேட்டனால் எந்த அளவு பொருத்தமாக இருக்கும்? அதுக்கு அவர் மேலே குற்றம் சொல்லுங்கள், சிஎம் மேலேயோ இல்லை ரமேஷ் அந்த ஹெச்ஆர்என்சி மந்திரி மேலேயோ. சார் இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்காரு சார், அவருக்கு தெரிஞ்சுதான். அப்போ சத்தியமாக ரிசைன் பண்ணணும், அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லாத பட்சத்தில் எனக்கு அது புரியலை. இதில் என்னதான் சார் பண்ணணும்? எதிர்க்கட்சிகளுடைய அஜெண்டா என்னவா இருக்கப்போ? சார் அவங்க அஜெண்டா தங்கள் இருப்பை காமிச்சிக்கணும். இப்போ இல்லாட்டி இன்றைக்கி நம்ம உட்காந்து கரப்பாம்பூச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருப்போமா? அவங்களுக்கு என்ன ஒரு 18 கோடி பேர் இருக்காங்களா? இந்தியா முழுக்கவாவது இருக்கா? தமிழ்நாட்டுக்கு தலைவர் யார் சார் கரப்பாம்பூச்சிக்கு? உங்களுக்கு நினைக்க தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்படி இல்லை. யாரும் தலைவராக அனௌன்ஸ் பண்ணல. இந்தியா முழுக்கன்னு போட்டிருக்கு. இல்லை, இந்தியா முழுக்க போராட்டம் தான் சொல்கிறேன். நாடு தழுவிய அளவில் போராடும் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸுக்கு இருக்குது, அது காங்கிரஸ் தானே போட்டிருக்கோங்க சார். அது யாரை ஆதரிக்குது? அவர் உண்ணாவிரதம் இருந்து கரப்பாம்பூச்சி இல்லையா? இல்லை, அவங்க கரப்பாம்பூச்சிக்கு ஆதரவு கிடையாது. அவங்க ராகுல் காந்தி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் பிளஸ் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது, மாணவர்கள் மீதான தாக்குதல், அதுக்கு தான் அவங்க ஆதரவு கிடையாது. எந்த கட்சிக்கு அவங்க ஆதரவு நாங்கள் எங்கேயுமே பயன்படுத்தினது இல்லை சார். அவரை இன்னைக்கு பேப்பரில் இருக்குது சார், நான் படித்தேன். அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது தப்புன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் என்ன தண்டனை இந்த இடத்துல கொடுங்க சார் எனக்கு. சார் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்த தப்புனா ஒன்றும் இல்லை சார். உங்கள் டேர்னில் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் அதை யார் ஒரு சொல்கிறதுக்கு சாவ கிடக்கிறான் அவன். இன்னும் ஒரு நாள் விட்டா அவன் செத்து போய்ட்டு அதை வச்சு அரசியல் பண்ணலாம். செத்துட்டான் ராஜினாமா பண்ணணுன்னு. ராகுல் காந்தி எது கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? இருக்குது சார், பத்திரிகையில் இருக்குது. சகோதரர் மறுக்கலை, அதுக்கு ஒரு காரணம் நியாயமாக கூட இருக்கலாம். பட் சாவ கிடக்கிறவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்காம என்ன சார் செய்வாங்க? சாவு விடுவாங்களா? அது அரசியல் இல்லாமல் வேறு என்ன சார்? அது எவன் செத்தாலும் என் வீட்டில் அரசியல் பண்ணலான்னு நினச்சோம்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும். ராகுல் காந்தி சொல்லிருக்கார், எல்லா பத்திரிகையில் இருக்குது.
நீங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தப்பு. ஒரு மனிதாபிமான பிரச்சனை புரிஞ்சுக்குது ஒன்று. இந்த இவ்வளவுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா பிஜேபி. அவங்க எப்படி சார் பொறுப்பு? ரைட் சார். ராகுல் காந்தியை அந்த அவர் ஒரு விருப்பம் இல்லாமல் அரசியலில் இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. நான் மறுக்கிறேன் சார். நீங்கள் இல்ல மறுக்கிறேன், இந்த வார்த்தையை நான் மறுத்துறேன் சார். விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கின்ற வார்த்தையை நான் மறுத்துறேன். நீங்கள் பதில் சொல்லுங்க பிரதர். நான் ஏன் பிரதர் தடுக்கிறேன்? இல்ல அது தப்பான வாதம் சார். 150 தடவை சகோதரர் மறுத்திருக்கார். கை தட்டுவோமா? ஆர் ஹேப்பி பிரதர்? இல்ல அவ்வளவுதான். 1007 நீங்க வந்து மல்டிபிளா நீங்க மறுத்தன்னு சொன்னா கூட இந்த வார்த்தையை நீங்க தவிர்க்கணும். ராகுல் காந்தி நான் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வார்த்தையை நீங்க இந்த வார்த்தையை நான் ஒத்துக்க முடியாது. ராகுல் யாருங்க ஒத்துக்கிறதுக்கு? ராகுல் காந்தி காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவ் பதில் சொல்லுங்க சார். நான் இப்பவே மறுக்கிறேன் சார். ராகுல் காந்தி வேண்டாமா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கிறார் நீங்க சொன்னா நான் மறுப்பேன் சார். சொல்லுங்க சார். ஏன் சார் இந்தியாவிற்காக மொத்த இந்தியாவிலே நடந்த ஒரு தலைவர் அவர் என்னமோ விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்காருன்றீங்க. இன்னைக்கு இந்தியாவில ராகுல் காந்தியை போன்று பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கக்கூடிய தலைவரை காட்ட முடியுமா? நீங்க அந்த வார்த்தையை சார், அந்த வார்த்தை தவறு சார். ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கிறார்னு சொல்ற வார்த்தையை காங்கிரஸ் காரனாக நான் அனுமதிக்க முடியாது. நான் ஏத்து பேசுவேன். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதான் தடுக்கிறேன். டேர்ன்ல பேசட்டும். அவர் சொன்ன வார்த்தையை தடுக்கிறேன் சார். இந்த வார்த்தையை நான் தடுக்கிறேன் சார். எப்படி உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்காரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள்ட்ட சொன்னாரா? சொல்றேங்க. இது நல்ல சொன்னாரா? நல்ல கேள்வி. ராகுல் காந்தி சொன்னாரா? சார் 13.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கா சார் காங்கிரஸ் கட்சிக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 கோடி 65 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமலே போய் படுத்தாரு நேத்து. அவருக்கான வாய்ப்பு சட்டத்தில் இல்ல வரல மீண்டும் வார்த்தையை நான் வந்து கடுமையா கேட்கிறேன். அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க பதிவு பண்ணிட்டீங்க. அவர்ட்ட பேசிட்டு நான் வரேன் மீண்டும். சார் அவரு ஆர்வம் இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் இருக்கிறார். இல்லை சரி இல்ல சார். அப்ப கருத்து சார் கருத்து இல்ல சார். இல்ல தமிழ்மணி சார் கருத்து கேட்டலாம். இல்ல சார் என்ன நீங்க வந்து இல்ல அடுத்து நான் உங்களுக்கு வரேன். உங்களுக்கான நேரம் தான். இல்ல சார் சொல்றேன். நான் போறது இல்ல. இல்ல சார் நான் சொல்லிறேன். உங்கள்ட்டே வரேன். நான் என்ன சொல்லிறேன். என்னை பேச விடாமல் நீங்க வெளிய அனுப்பிரலாம். தப்பு இல்ல. யார் சார் என்ன வெளிய அனுப்பிரலாம். ஆனால் ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கா நீங்க சொல்ற வார்த்தை சார். அடுத்து பொன்னிச்சி சார் தான் போறேன். அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் உங்கள்ட்ட நான் பேசிட்டே வரேன். அனுமதிக்க கூடாது சார். நீங்க கேட்கணும் சார். நெறியாளர் நீங்க கேட்கணும். ஒரு கருத்து பேசவே விடலைங்க சார். சார் நீங்க கேட்கணும். நீங்க கேட்கணும் கவுண்டர் பாயிண்ட். நீங்க அமைதியா இருக்கீங்க சார். நீங்க கவுண்டர் பாயிண்ட் கேட்கணும் சார். அவர் பேசி முடிக்கணும் சார். விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். பேசி முடிக்கணும் சார். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய நெறியாளர் ரகுமான் விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ரகுமான் வெயிட் ஒத்துப்பீங்களா? அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். நீங்க இந்த வேலையில விருப்பம் இல்லாம இருக்கீங்க சார். இருக்கட்டும் சார். மக்கள் பாக்குறாங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம். இருங்க. வேற வார்த்தை பேசுங்க. தமிழ்மணி சார்ட்ட நான் பேசிட்டு வரேன் நான். இருங்க நீங்க. தமிழ்மணி சார். அதனால்தான் அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்க விருப்பப்படவில்லை. ஒரு மாதம் இருக்கார், 2 மாதம் ஃபாரின் போயிடுறார். இதை வச்சு தான் என்னுடைய கன்க்ளூஷன். கடைசியா 2 மாசம் எந்த ஃபாரின் போனார் சொல்ல சொல்லுங்க. அவரை பேச சொல்லுங்க சார். சார் தப்பான வாதம் சார். 1 மாசம் இருக்காரா 2 மாசம் ஃபாரின் போறாரு. சரி ஓகே சார். அப்ப வருஷத்துல 4 மாசம் இருக்காரு, 8 மாசம் ஃபாரின் போயிட்டாரா? எத்தனை நாள் நடக்குது சார்? என்ன சார்? காக்ரோச் ப்ரொடெஸ்ட் எத்தனை நாள் நடக்குது? என்கிட்ட வந்துறீங்களா? இல்ல கேக்குறேன். நீங்க ஒரு நாள் அவருக்கான நேரத்துல நீங்க தான் உள்ள வரீங்க. சரி ஓகே. ஒரு விருந்தினரை பேச விடுங்க முதல்ல. சரி பேசட்டும். அவர்ட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுக்கு நேரம் இருக்குல்ல? பேசுங்க. பேசுங்க சார். அவர் இன்னும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கல, கத்துக்கல. அவரை போன்ற ஒரு ஈஸியான அப்போசிஷன் லீடர் இருக்கிறது நல்லதுன்னு பிஜேபி நினைக்கிறான். நான் சொல்கிறேன் கேளுங்க. அவரை ஒரு கேஸில் கன்விக்ட் பண்ணி வீட்டை காலி பண்ண சொல்லி, இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள் அல்ல, வீட்டையும் காலி பண்ணி வந்தார். திருப்பி போட்டு ஸ்டே வாங்கியிருக்கிறாரு, தப்பில்லை. திருப்பி வீடு கொடுத்துருக்குறாங்க, இருக்கிறார். அந்த வழக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் இன்னும் 2 வழக்கு அவர் மேலே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்திய பிரஜை மாதிரி பேசுங்க. 200 மைல் பிடிச்சிக்கிட்டான் சைனாக்காரன்னு ஒரு அறிக்கை விட்டார். எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சமாவது டீட்டெயில் தெரிஞ்சு பேசுங்க. ஒரு அப்போசிஷன் லீடர் நீங்கள், இந்திய பிரஜை அப்படின்னு சொன்னிச்சு. அவர் அப்போ கூட ஒன்றும் வருத்தம் தெரிவிக்கலை. அவர் இங்கிலாந்து நாட்டில், நான் இதை சேலஞ்ச் பண்ணுறேன், லக்னோ பெஞ்ச் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட்டில் இதை கிளப்பினது நம்ம சுப்பிரமணிய சுவாமி தான் ஆரம்பித்து வச்சார். ஆனால் அதை ஒரு ஃபாலோ பண்ணலை.
இவர் தான் பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்னுட்டு கொடுத்து ஒரு கம்பெனியில் டைரக்டர், அது 8 வருஷம் ஆயிடுச்சு. அதை 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டு லக்னோ பெஞ்ச், உத்தரப்பிரதேசத்துடைய பெஞ்ச் ஆமாம் கொடுத்துருக்கிறாரு. ஐபியோ இல்லை சிபிஐயோ இதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எல்லா பத்திரிகையிலையும் இருக்குது. அவர் ஏன் விடுறாங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இல்லை சார், அவர் அரசியலில் இருக்கிறதுக்கு வேண்டா விருப்பாக இருக்கிறார் சொல்கிறீங்க இல்லையா? அது மேலே தான் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டராக அவர் கேள்வி எழுப்புறார். போராட்டம் நடக்கிறது, பிரதமர் அலுவலகத்துக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்குன்னு கணிசமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி பாரம்பரியமான கட்சி, அதுக்கு நீண்ட வரலாறு உண்டு. அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாமா? அவர் அரசியல் பண்ணுறாரான்றாரு. அவர் நாள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற பாரம்பரியம் ரொம்ப காலமாக இருக்குது, கரெக்ட், நான் மறுக்கலையே. அவருக்கு அந்த உரிமை இருக்குது, கடமையும் இருக்குது. அவர் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசிட்டு அவர் தான் நல்லா பேசணுங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, இங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாரு மோடியை நோக்கி. பார்லிமெண்ட்டில் நடந்தது, ஓப்பனாக காமிச்சாங்க அவங்க. அங்கே போய் அவர்கிட்ட அவர் உட்காந்துருக்காரு, இருந்துக்கிட்டு கேட்குறாரு, நல்லா பேசுகிறேன்னா நல்லா பேசுகிறேன்னா. அவர் சிரிச்சுக்கிட்டு அவர் தட்டி கொடுத்து போ. திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் ஒரு தீவிர அரசியலுக்கு தயாராக இல்லை. பேசலாம் சார். இதனால் ஒன்று இல்லை, நான் அவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். நேர எல்லை கடந்து போயிட்டுருக்கு. அப்துல் குமார், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவர் கேட்குறதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏறக்குறைய 20 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் தீவிரமடைந்த பிறகு நீங்கள் ஏன் போகிறீங்க? மக்களுடைய வழி புரியுது, மாணவருடைய இளைஞருடைய வழி புரியுதுன்னா நீங்கள் அப்பயே போயிருக்கணும்ல. நியாயமான கேள்வி. ஆனால் என்னென்னா, காங்கிரஸ் கட்சி சார்பாக வரக்கூடிய செய்திகளை விருந்தினர்களுக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த விவகாரத்தை பற்றி தலைவர் ராகுல் காந்தி தான் முதலில் பேசுகிறார். எப்போ பேசுகிறார், ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு அசைன்மெண்ட் அடிப்படையில் நாங்கள் சென்னையில் பல்வேறு கல்லூரிகளுக்கு நானே போயிருக்கேன், நானே சாட்சி, பக்கத்தில் இருக்கிற நியூ காலேஜ் கூட போயிருக்கேன். மாணவர்களை சந்தித்து ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்னவென்றால், 22 லட்சம் மாணவர்கள் ஒரு இதை எழுதுறாங்க, தேர்வை எழுதுறாங்க. அந்த தேர்வினுடைய வினாத்தாள் லீக் ஆகப்படுது. இதன் மூலமாக அவர்கள் செய்த விரய தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு பெற்றோர் ஒரு மாணவனுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? நீட்டுக்காக மட்டும் ஒவ்வொரு வருடமும் 1,30,000 கோடி ரூபாயை நாம இன்ஸ்டிடியூஷனுக்கு பே பண்றோம். நாட் ஓன்லி நீட்டுக்கு அப்புறம் எஸ்எஸ்பி, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய 5 தேர்வுகளுக்கும் நாம மொத்தமாக இந்தியாவில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்ஸ்டிடியூஷனில் செலுத்தக்கூடிய தொகை 3,50,000 கோடி. இதை ராகுல் காந்தி தான் சொன்னார். இது என்ன மதிப்புனா, இந்திய அரசு கல்விக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமான தொகையை 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் இடையில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த கல்வி கொள்ளை நிறுவனங்களுக்கு 3.5 லட்சம் கோடியை நம்ம கொடுக்கிறோம். இந்த தொகை தான் இந்திய பட்ஜெட்ல கல்வி, சுகாதாரம், தொழிலாளர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, அறிவியல், இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கக்கூடிய இந்த தொகையை நம்மளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த ஒரு தேர்வை கூட இவங்களால முறையா நடத்த முடியல. 22 லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒவ்வொரு வீட்ல சார், இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. நீங்க களத்துக்கு போறீங்க. சொல்றேன், எப்ப சொல்றீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சொல்றேன், அதான் சொல்றேன். நீங்க 20 நாளா என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் 21வது நாள் போனீங்கன்னு தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட்டுங்களா? 20 நாளாக ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்டம் நடக்குது. அவங்க பல்வேறு அமைப்பு சார்ந்த நபர்கள் ஒரு பொது இயக்கமாக எப்படி ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பொதுமக்கள் இயங்கி வந்தார்களோ, பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இதை நடத்துறாங்க. எந்த விதமான அரசியல் பின்புலமும் அதில் இருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. பல பேர் வராங்க, பிரகாஷ்ராஜ் போயிருக்காரு, பல பேர் போய் நடத்துறாங்க. எப்போது காங்கிரஸ் கட்சி அந்த விஷயத்தில் உள்ள வருதுன்னா, நீங்க சொல்றீங்க நாடாளுமன்றம் கூடும் பொழுது நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்தால் என்ன செய்வோம்? 20 நாளா அதே நாடாளுமன்றத்துக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்துல தான் சார் அவன் கத்துறான். அவன் ஏன் போராடுறான்னு கேக்குறீங்க. அவன் ஏன் போராடிக்கிட்டு இருக்கான் நீங்க கேட்கவே இல்லையே. அது காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கணும். அதுதான் சார், அதான் கேக்குறேன். ஓகே சார், நான் வரேன். இதுக்கு முன்னாடி இல்ல சார், இப்போ நான் கேக்குறேன், நீட் வினாத்தாள் எப்ப கசிஞ்சது? நீட் வினாக்கு ரொம்ப நாள் சார், ரொம்ப நாள். அதுல இருந்து காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு சார்? அதுல இருந்து தான் சார் இந்த இத நாங்க மாணவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தேசிய கட்சி சார், ஒரு தேசிய கட்சி தேசிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா கட்சி இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க.
தேசிய கட்சி இல்ல சார், தேசிய கட்சி அதனுடைய போராட்டத்தை வடிவத்தை முன்னெடுத்ததுன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கருப்பாம்பூச்சி கட்சி போராட்டம் நடத்தும்போது உங்க கண்ணுக்கு தெரியுது விஷயம் அதுதான். தேசிய கட்சி சார் நாடாளுமன்றத்துல பேசுறோம் சார். எத்தனை தடவை பேசுறீங்க? நான் சொல்றேன் சார், எத்தனை தடவை பேசுறீங்க? நான் சொல்றேன் சொல்ல விடுங்க. நேற்று இந்த மாணவர்கள் பிரச்சனை நடந்தவுடனே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் முதல் நாளே மாணவர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசணும்னு மாநிலங்களவையில நம்ம தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசின வீடியோ உங்க டிவிலே வந்திருக்குது. எல்லா எடுத்து பேசல. நேத்து ராகுல் காந்தி பேச சொல்றேன். நாடாளுமன்றம் அமைதியா நடக்க கூடாது, அதுக்காக நீங்க பண்றீங்கன்னு நாடாளுமன்றம் சார். நீட் வினாத்தால் எப்ப சார் கசிந்தது சார்? நீட் வினாத்தால் என்ன சார் போராட்டத்தை எத்தனை வெளிப்படையா சொல்லுங்க சார். வெளிப்படையா சொல்லுங்களேன். ராகுல் காந்தி எத்தனை மக்கள் மன்றத்துல நீட் வினாத்தால் கசிந்தது மக்கள் மன்றத்துல பேசுறாரு. நீங்க பார்க்கலன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க பார்க்கணுமா? நாங்க பார்த்து நீங்க பாட்டாதீங்க. நீங்க போராட்டத்தை முன்னெடுங்க சார். காங்கிரஸ் கட்சிக்கு நியூஸ் அவலோடு சொல்லிட்டு கொடுக்கறீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நியூஸ் அவலோடு கட்சி கொடுக்கறீங்க. நாங்க பேசுற ஒரு சேனல்ல நீங்க ஒரு சேனல் உங்க கிட்ட வந்து உங்களுக்கு புரிஞ்சா அது சேனலா சார்? நீங்க கவனிக்கலன்னா நாங்க பொறுப்பா? நீங்க போராட்டம் நடத்தல, நீங்க கவனிக்கல நாங்க பொறுப்பா சார்? நியூஸ் நீங்க கவனிக்கல நாங்க பொறுப்பு இல்ல. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப தவறான பார்வை, ரொம்ப தவறான பார்வைக்கு காங்கிரஸ் பொறுப்பு இல்ல சார். 3 போராட்டம் சார். ஒரே சார் எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டம் நடத்திருக்கோம் சார். எண்ணற்ற போராட்டம் நடத்திருக்கோம். எண்ணற்ற போராட்டம் ராகுல் காந்தி பங்கேற்ற 3 போராட்டங்கள் சொல்லுங்க சார். ராகுல் காந்தி கலந்துகொள்ளாத போராட்டமே இல்ல சார். 3 போராட்டங்கள் எல்லைகளை சொல்லுங்க. நடந்து கொள்ளாத போராட்டமே இல்லை. எல்லா இடங்களிலும் ராகுல் பேசாதீங்க. இல்ல சார், நீங்க ராகுல் காந்தி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தினாரு. கல்கத்தாவுல இங்க போராட்டம் சொல்லல நடத்தல சார். ஜந்தர் மந்தர்ல நாங்க எது பண்ணோம்? சொல்லலன்னா நடத்தல சார். ஜந்தர் மந்தர்ல நாங்க நடத்தல சார். நீங்க நடத்தல சார். காங்கிரஸ் கட்சி நடத்தல. நாங்க இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி நடத்தல சார். நூற்றுக்கணக்கான எம்பிக்களை நாடாளுமன்றத்துல வச்சிருக்கோம். நாடாளுமன்றத்துல உரையாடுவோம். நீங்க நாடாளுமன்றத்துல அனுமதி கொடுக்காத போய் சொல்லாதீங்க. அப்துல் ரஹ்மான் நாங்க போய் சொல்லணும். நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. உங்களையும் தான் பாப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் உங்களையும் தான் பாப்பாங்க. போராட்டம் சொல்லுங்க சார். உங்களையும் தான் பாப்பாங்க. 3 போராட்டம் எண்ணற்ற தினமும் போராடி கொண்டிருக்கிறார் சார். 3 போராட்டம் தினமும் போராடி கொண்டிருக்கிறார் சார். பார்லிமென்ட் செஷன் நடத்துறதுனால 3 இடம் சொல்லுங்க சார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? எண்ணற்ற போராட்டம் ராகுல் காந்தி பங்கேற்ற 3 இடத்தை சொல்லுங்க சார். நாங்க நடத்திட்டு இருக்கோம், தினந்தோறும் நடத்துறோம் சார். ராகுல் காந்தி பங்கேற்ற ராகுல் காந்தி 3 இடம் ராகுல் காந்தி தான் சார் பங்கேற்கிறாரு. ராகுல் காந்தி தான் பங்கேற்கிறாரு. எல்லாமே ராகுல் காந்தி ஒரு இடம் சார். சார் 100 இடம் இருக்கு. 100 இடங்களில் எல்லாம் 2 இடங்களில் எல்லாம் ராகுல் காந்தி சார். சத்தியமூர்த்தி பவனுக்கு கூட ராகுல் காந்தி பேசிட்டு போனா சார். நீ மக்களுக்கு போராடுங்க சார். நான் அதுதான் சார் போராட்டம். ஒரு எதிர்க்கட்சி எப்படி போராட முடியும்? நேத்து நாங்க போராடணும். காங்கிரஸ் பிரஸ் மீட் எல்லாம் போராட்டமா சார்? போராட என்ன பிரஸ் மீட் போராட்டம்? நான் நீங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இந்தியாவுல போராட்டம் நடத்தியதாக காங்கிரஸ் கட்சி அப்துல் ரஹ்மான் சொன்னார். எந்த இடம்னு கேட்டா தெரியலன்றாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க செய்தி நிறுவனங்கள் மேல போய் சொல்றீங்க. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில தான் இந்தியாவுல அத்தனை போராட்டங்களும் நடைபெறுது. இன்னைக்கு காலையில தாரா போராட்டம் அவர்கள் நடைபெற்றுச்சு, நேத்து நடைபெற்றுச்சு. நீங்க கவர் பண்ணலாம். எங்க சார் காங்கிரஸ் நியூஸ் கவர் பண்றீங்க? காங்கிரஸ் நியூஸ் நீங்க எங்க சார் கவர் பண்றீங்க? ராகுல் காந்தி பங்கேற்ற தேசிய போராட்டம் பண்றீங்க சார். 3 சொல்லுங்கன்னு சொல்றேன். பங்கேற்கிறார் சார். அப்ப உங்கள்ட்ட பதில் இல்ல. நான் அடுத்த விருந்துக்கு பேச போறேன். நீங்க உங்கள்ட்ட பதில் கிடையாது. நியூஸ் அவன்ல பார்க்கல. பதில் கிடையாது. நியூஸ் அவன்ல பார்க்கல. இதெல்லாம் தவறு. இதெல்லாம் தவறு. எங்க கிட்ட பதில் நீங்க பார்க்கல. நான் என்ன பண்ண? சொல்லுங்க. 3 இடத்தை சொல்லுங்க. நான் பேசுறேங்க. நான் நிறுத்திடுறேங்க. ராகுல் காந்தி பங்கேற்ற, ஜோதிமணி பங்கேற்ற அல்லது மாணிக்கம் தாகூர் பங்கேற்ற 3 போராட்டங்கள் சொல்லுங்க. ராகுல் காந்தி எங்களுது ஒரு தேசிய கட்சி. நீங்க என்னமோ வந்து ஒரு 3 பேரை காட்டி இவங்களை எங்களுடைய 3 பேர் கிடையாதுங்க. ராகுல் காந்தி பங்கேற்ற, பிரியங்கா காந்தி பங்கேற்ற, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற, கேசி வேணுகோபால் பங்கேற்ற, காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் பங்கேற்ற 3 கூட்டத்தை சொல்லுங்க. தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்டங்களிலும் மாணவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தல. நான் விலகி போறேன். பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை தன்வசப்படுத்த முயற்சி போராட்டம் காங்கிரஸ் நடத்தி இருக்கு. பேசலாம். போராட்டத்தை சொல்லுங்க சார். என்னட்ட போராட்டம் சார்? என்ன சார் டெய்லி தான் சார் 27ஆம் தேதி ஒரு தேசிய கட்சியில எப்படி அசைன்மென்ட் வரணும்னு உங்களுக்கு புரியாதா? இல்ல சார், ஒரு தேசிய கட்சியில எல்லா அசைன்மென்ட்டும் எங்களுக்கு வருது. எல்லாரும் போராடுங்க. நாங்க பண்றோம். அதுதான் போராட்டம். அது பிரச்சனை கிடையாது. நேத்து நடத்துற போராட்டம் அது போராட்டம் இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகார்ஜுன கார்கே இவ்வளவு நாள் ஏன் நடத்தலங்கிறத நான் விளக்கம் கூட்றேன். நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நான் புள்ளிவர்களோட விளக்கம் கொடுக்கிறேன். எங்க தலைவர் என்ன செஞ்சாரு, மாணவர்களை செஞ்சாரு. மக்கள் கட்சியுடைய போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி தன்வசம் கிடையாது. இந்தியாவை 55 வருடம் ஆண்ட ஒரு கட்சி. யாரையும் அண்டி பிழைக்க வேண்டியது கிடையாது சார். எங்களை நாங்களே பாதுகாப்போம். பேசலாம் சார். எப்படி சார்
புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. காங்கிரஸ் கட்சி இன்னொருத்தவங்களுடைய போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு காட்டிக்க முயற்சி பண்ணுதா? இல்லை, இதில் தீவிரமாக பார்க்கணும். நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 2011 நினைக்கிறேன், அண்ணா ஹசாரே அவருடைய தலைமையில் ஜந்தர் மந்தரில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அவர் அந்த நேரத்தில் வாழும் மகாத்மாலாம் சித்தரித்தாங்க. மாதக்கணக்கில் அங்கே போராட்டம் நடந்துச்சு. அதில் கலந்து கொண்டவர்கள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, ஆர்பி சிங், மணிஷ் சிசோடியா, பிரசாந்த் பூஷன், இவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டதன் விளைவு அவருடைய போராட்டம் என்னென்னா, இந்தியாவில் ஊழலை ஒழிக்கணும், அதற்காக லோக்பால் வேணும், லோக் ஆயுக்தா வேணும், இதற்காகத்தான் அவர் போராடினார். போராடி முடித்தார். அது அந்த போராட்டத்தை காங்கிரஸ் பெரிய அளவில் ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறினாங்க அந்த கூட்டணி. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் தோக்குற நிலைமை ஆச்சு. காங்கிரஸ் தோற்ற பிறகு சரி, அந்த லோக்பால் வந்துருச்சா, லோக் ஆயுக்தா வந்துருச்சா, ஊழல் ஒழிஞ்சிருச்சா? ஆனால் என்ன விளைவு கட்சிதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆகிட்டார், கிரண் பேடி கவர்னர் ஆகிட்டாங்க, ஆர்பி சிங் மத்திய அமைச்சர் ஆச்சார், மணிஷ் சிசோடியா துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் இன்னும் ஃபேமஸாக சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் ஆகிட்டார். அண்ணா ஹசாரே மட்டும் கிராமத்தில் அந்த ஓட்டு வீட்டுக்கு போயிட்டார். இதுதான் நடந்துச்சு. அதனால் எதுவுமே அரசியல் தான், அரசியலாக தான் இருக்கும். இன்றைக்கு இந்த போராட்டம், கரப்பான் பூச்சி போராட்டம் ஏன் ரொம்ப குளறுபடியாக மாறிடுச்சோன்னு எனக்கு ஒரு குளறுபடி ஆக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஏன்னா நீட்டு தேர்வு வேணுமா வேணாவா? இப்போ காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ என்ன சொல்கிறாங்க? நீட் தேர்வு 2017 கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக நடக்குது. நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றல ஒரு மாநிலத்தை காமிங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கிறது, ஏதாவது தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாடு தவிர வேற ஏதாவது காமிங்க. ஆனால் அவங்க காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததென்றால் மாநிலங்கள் விரும்பினால் நீட் தேர்வை கொண்டுட்டு வரலாம் அல்லது விளக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் இல்லைன்னு சொல்லல. அதாவது அவங்க பலவீனமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பலத்தோடு இருக்கும் பொழுது, நல்ல பலத்தோடு 2004 2011 வரைக்கும் அவங்க ஆட்சி. 2004 எடுத்ததை விட 2009 கூடுதல் எம்பிகள் மன்மோகன் சிங் எடுத்தது. 2010 21 டிசம்பர் மாதம் எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு முதல் நீட் என்பதை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ். அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக குலாம் நபி ஆசாத் இருந்தார். இணை அமைச்சராக நமது திமுகவை சேர்ந்த ஐயா காந்தி செல்வன் இருந்தார். அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க, வழிமொழிஞ்சாங்க, முன்மொழிஞ்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. சரி, இந்த நீட்டு தேர்வு அன்னைக்கு நடந்துச்சா அப்படின்னா 2013 இந்தியாவில் 85 சென்டர்களில் நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டில் 5 சென்டர்களில் 2013 மே 5 நீட்டு தேர்வு நடந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு விலக்கு திமுகவோ இல்லைன்னா காங்கிரஸோ கொடுக்கல, நடந்துச்சு. பாண்டிச்சேரியை சேர்த்தா 6 சென்டரில் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த 6 சென்டரில் நீட்டு தேர்வு நடந்த பிறகு 2013 ஜெயலலிதா அம்மா வழக்கு போடுறாங்க. மொத்தம் 115 வழக்குகள் அங்கங்கே ஹைகோர்ட்டில் நடக்குது. வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அவங்களும் 2013 வழக்கு போடுறாங்க. அதாவது விலக்கு கொடுத்த மாநிலங்களோ விலக்கு கொடுத்த கல்லூரிகளோ எதுக்கு வழக்கு போட போகிறாங்க? வழக்கு போட்டு அந்த மொத்த வழக்கும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு தானாக எடுத்துக்கொண்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 2013 ஜூனில் அந்த வழக்கை எடுத்து செப்டம்பரில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அல்டமாஸ் கபீர் தலைமையில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் அமர்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியுமா? நீட் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, விரோதமானது, நீட் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. வாராது வந்த மாமணியா ஒரு தீர்ப்பு கிடைச்சது இல்லை. அதற்கு எதிராக அப்பீல் பண்ணது யார்? இங்கே ஜெயலலிதா அம்மா மத்திய அரசுக்கு எழுதுறாங்க, தயவுசெய்து அப்பீல் போகாதீங்க, இந்த தீர்ப்பு வாங்குறதே கஷ்டம். அப்போ 2013 டிசம்பர்ல குலாம் நபி ஆசாத் சொல்றாரு, நாங்க அப்பீல் போவோம். அதாவது அப்படின்னு காங்கிரஸ் குலாம் நபி ஆசாத் தான் அப்பீலுக்கு போனார். அந்த அப்பீலுக்கு போனதால தடை, அந்த நேரத்தில் இன்ட்ரீம் ஸ்டே இருந்ததால 3 வருஷம் நடக்கல. 2016 மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னா நீட்டு நடத்தியே ஆகணும். அப்போ சிபிஎஸ்இ சார்பாக ஆதரவானது வழக்கறிஞர் திரு நளினி சிதம்பரம் அவர்கள் வெளியே பேட்டி கொடுக்குறாங்க தீர்ப்பு வாங்கிட்டு, இனிமேல் நீட்டை ரத்து பண்ணணும்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் யார் நினைச்சாலும் கடவுள்கிட்ட தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. இதை சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன சந்தேகம், காங்கிரஸ் அந்த சூழ்நிலையில் நீட்டு வேண்டும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைச்சாங்க. இப்போ
நீட் வந்து விருப்பப்படாத மாநிலங்களுக்கு நாங்கள் விலக்கு கொடுப்போன்றாங்க, வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வரலாறு இதுதான், நடந்தது இதுதான். இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்க போராட்டம் நீட் வினாத்தால் கசிந்ததுக்கா அல்லது நீட் வேணாம்ன்றதுக்கா? இப்போ அதை தான் சொல்ல வரேன். 3 விஷயங்கள் இதில் இருக்குது. கற்பாம்பூச்சி கட்சி எப்படின்றத அடுத்தது சொல்கிறேன். அவங்களுடைய பிரதான கோரிக்கை, யார் யாருடைய கோரிக்கை? நம்ம சோனம் வாங்சுக், காஷ்மீரை சேர்ந்தவர், லடாக்கை சேர்ந்தவர், அவருடைய கோரிக்கை. இந்த கற்பாம்பூச்சி கட்சியின் அபிஜித் திப்கே அவருடைய கோரிக்கை என்ன கோரிக்கைனா, 3 கோரிக்கை. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும், அமைச்சர். அடுத்தது, நீட்ல பாதிச்ச இறந்து போன மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு 1 கோடி நஷ்டஈடு கொடுக்கணும். 3வது கோரிக்கை, சோனம் வாங்சுக் உட்பட மற்றும் யார் யார் மேலே வழக்கு போட்டிருக்கீங்களோ அவங்களெல்லாம் நிபந்தனையற்ற விடுதலை பண்ணணும். இந்த 3 கோரிக்கை தான். இதில் நீட்டை ரத்து பண்ணுன்ற கோரிக்கை எங்கேயாவது இருக்கா? இல்லை நீட் விரும்பாத மாநிலங்களுக்கு அதை விலக்கு கொடுக்கணும் ஏதாவது கோரிக்கை இருக்கா? அப்போ கற்பாம்பூச்சி கட்சி நீட்டை விரும்புது, நீட்டில் முறைகேடு நடக்கக்கூடாது, அவங்களோட கோரிக்கை அதுதானே. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம், இப்போ காங்கிரஸ் சேர்ந்துக்கிறது ஒரு பக்கம், அகில இந்திய அளவில் தாவேக்கா அறிவிக்குது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ன அறிவிக்கிறாரு? 2 விஷயம் அறிவிக்கிறார். நீட்டு ரத்து பண்ணணும், 2வது இதை பயன்படுத்தி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணுன்ற. அப்போ இவங்களுடைய போராட்டத்தோடைய நோக்கமும் மத்தியில் போராட்டத்தோட நோக்கமும் வேற வேறையா இருக்குது. நீட்டு முறைகேடா நடக்கக்கூடாதுன்றாங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ இப்போ இதை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? இதை தாண்டி இளைஞர்கள், அரசியல் ஆகாத சில இளைஞர்கள் நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ 3 இடத்துல நடக்குது. ஒரு பக்கம் கவர்னர் மாளிகையை நோக்கி, இன்னொரு பக்கம் பெண்கள் எங்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அந்த பெண்கள் போராட்டம் இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் இளைஞர்கள் போராட்டம்னா. இப்போ இதில் என்ன இளைஞர்கள் போராட்டம் என்னன்னா, அவர்களுக்கு வேலையின்மை, இந்தியாவில் வேலையின்மை பெரிய அளவில் பெருகி போயிருக்கு. இன்னொன்று இன்னைக்கு ஏஐ வந்த பிறகு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், தன்னுடைய தகுதிக்கு குறைவான வேலையில் இருக்கிறாங்க, திருப்தி இல்லாமல். எம்ஏ படித்தவன், எம்பிஏ படித்தவன், அப்புறம் என்ஜினியரிங் படித்தவங்க கூட சுமோட்டோவில் சாப்பாடு போட்டு அவங்க எந்த அளவுக்கு அதிருப்தி. இதை யார் ஏற்றுக்கிறது? இதை மத்தியில் பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கணுமா இல்லையா? இதுக்கு பொறுப்பு அவங்க இல்லையா? கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கல்ல, இதற்கு ஓரளவு அவங்களும் பொறுப்பு ஏற்றுக்கணுமால? இந்த அதிருப்தியும் இதில் கலந்துருச்சு. இந்த இடத்துல தான் காங்கிரஸ் இதில் போய் இணைகிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த குரூப் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா தவறு கிடையாது. ஏன்னா அண்ணா ஹசாரே டீமில் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் உள்ள நுழைய அனுமதிக்கல. எந்த அரசியல்வாதியும் கூட இளைஞர்கள் மேல தடியடி நடத்தப்பட்ட பிறகுதானே சார் போறாங்க. என்னன்னா அவங்களுக்கு கூட அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் மாதிரி, ஜல்லிக்கட்டு தாக்கம் மாதிரி ஒரே குரலோடு, ஒரே கொள்கையோடு, ஒரே லட்சியத்தோடு எல்லாம் இந்தியா ஃபுல்லா பரவலா நடக்குதானா? நடக்கல. அங்கங்க கிடைக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இங்க நீட்டை ரத்து பண்ணுன்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்கள் எங்களுக்கு வேலை இல்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றம் வேணும். 15 வருஷமா பிஜேபியே உட்காந்துருக்குது, மோடியே உட்காந்துருக்கு. ஒரு மாற்றம் வேணும். மத்தியில் கற்பாம்பூச்சி என்னன்னா இந்த கொள்கை. கற்பாம்பூச்சி கட்சியை ஆரம்பிச்சது ஆன்லைனில், வெப்சைட்டில் ஆரம்பிச்சாங்க. என்ன நோக்கம் சொல்லுங்க? ஒரே ஒரு விஷயம். அபிஜித் தீக்பே லண்டனில் பாஸ்டன் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கிறவர் எப்படி இந்த சிந்தனை வந்துச்சுன்னா, சஞ்சய் துபேன்றவர் டெல்லியில் 2 மாதத்துக்கு முன்னாடி வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாருன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. டெல்லி உயர் நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர்களுக்கு பதவி உயர்வு அளிப்பதில் தாமதம் செய்கிறது. யாருகிட்ட? நம்ம சூரியகாந்த் தலைமை நீதிபதிகிட்ட வழக்கு. யாரு? சஞ்சய் துபேன்றவர். இந்த வழக்கு போட்டு என்ன சொல்றாரு? டெல்லி உயர் நீதிமன்றம் மூத்த நீதிபதிகளுக்கு அந்த பதவியை கொடுக்கிறதுக்கு நீங்க கைட்லைன்ஸ் கொடுத்த பிறகும் தாமதப்படுத்துறாங்க. எனவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு போடுங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு நீதிபதி சொல்றாரு என்னன்னா, இந்த நீதிபதிகளுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, மூத்த வழக்கறிஞர் கொடுக்கிறது பதவி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் எ ஜாப், இட் இஸ் நாட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, ஜூனியர் சீனியர்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இதனால இது நீங்க எடுத்துட்டு வந்து சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு நிறைய பேர் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு, ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை தேடுறாங்க, நிறைய இடத்துல புகுந்துடுறாங்க. அவங்கெல்லாம் கரப்பான் பூச்சியை போல, விஷ கிருமிகளை போல இந்தியாவில் உலா இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னார். அவர் வார்த்தை சொன்னது தவறு. அது வந்து வருது. இல்ல சார், நான் கேட்கிறது, ஆனா என்னன்னா, அவர் திருப்பி
அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறார். அவர் சொல்றாரு நான் வந்து இல்ல சார், நான் கேக்குறது இந்த வரலாறு நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி நடந்த வரலாறு நான் கேக்குறது மக்களுக்கு ஃபுல்லா தெரியாது. அதான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் தான் இது. என்னன்னா இதற்கப்புறம் எனக்கு இது மனசு வலிச்சுது, இதை பேப்பர்ல பார்த்ததால, இது வெப்சைட்ல பார்த்ததால அப்படின்னு சொல்லி அந்த அபிஜித் தீப் என்ன செய்யறாருன்னா, கற்பான் பூச்சியாக இருக்கிறாங்க இளைஞர் சொல்றாங்கல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல கற்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சார். யாருக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு? இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்துக்கு எதிராக இவர் ஆரம்பிக்கிறாரு. நீட்டுக்கு எதிராக ஆரம்பிச்சாரா? நீட்ல முறைகேடு நடந்துச்சுன்னு ஆரம்பிச்சாரா? நீட்ல முறைகேடு நடந்தது எப்பனா 3 மே 2026, 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. தேர்வு நடந்தது 3ஆம் தேதி மே மாசம். 4ஆம் தேதியே தெரிஞ்சிச்சு நீட்ல இதுல நிறைய போலி வந்துருச்சு, நிறைய லீக் ஆயிருச்சுன்னு. அன்னையிலேருந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து 2 மாசம் முடிஞ்சு 21 ஜூன் அன்னைக்கு மறுதேர்வு நடந்து 16 ஜூலை அன்னைக்கு ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த போராட்டம் இப்ப எந்த எல்லையில வந்து நின்றுட்டு இருக்கு சார்? இதுல நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்டா இருக்குது. கரப்பான் பூச்சி கட்சியிலிருந்து போராட்டம் நடத்துறவங்களுக்கே வேற வேற கருத்துக்கள் இருக்குது, வேற வேற நிலைப்பாடுகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா இந்த இடத்துல எதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அல்லது நாட்டினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கணும்னு உருவாக்குறாங்களா, அவரவர்கள் அவர்களுடைய அரசியல் அஜெண்டாவை செயல்படுத்த பார்க்குறாங்களா? அவரவர்கள் அவரவர் அரசியல் அஜெண்டாவை செயல்படுத்த பார்க்குறாங்க. இதுதான் முக்கியம். காங்கிரஸ் நீங்க சொன்னபடி இப்போ காங்கிரஸ் கேட்குறீங்க. சரி, காங்கிரஸ் வந்து 2014 ஆட்சியை விட்டு இறங்கியாச்சு. அதற்கு பிறகு 2016 தேர்வு வருகிறது. இந்த தேர்வில் 3 தடவை குழப்படி வந்திருக்குதுன்னு நல்லா தெரியும். முதல் தடவை வந்தாலும் குழப்படி தான். அதை எதிர்த்து காங்கிரஸ் போராடி இருக்கணும். காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் போராடி. ஏன்னா கடந்த ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் வழக்கே போடுது நீட்டு வந்து விலக்கு வேணும்னு சொல்லி. 2017 வரைக்கும் ஒரு வருஷம் 2016 விலக்கு கொடுத்தாங்க. 2017 சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்க முடியாதுன்றுச்சு, மத்திய அரசும் கொடுக்க முடியாதுச்சு. ஏன் போராடவில்லை இதற்கு எதிராக எல்லா மாநிலத்திலையும்? காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்திலேயே நீட்டுக்கு ஆதரவு தான் இருக்கிறாங்க. அது காங்கிரஸ் நீட்டுக்கு ஆதரவா தானே இருக்குது. இப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடுனா விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு தேவையில்லை. இல்ல சார், இந்த போராட்டத்துல சொல்றேன் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தீவிரமா 2 விஷயம் சார். அதாவது விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் வேண்டாம். ரெண்டாவது என்னன்னா நீட்ல முறைகேடு நடக்கக்கூடாது, இவர் ராஜினாமா பண்ணணும். அதனால என்னன்னா பாதி கொள்கை கரப்பான் பூச்சியின் கொள்கை, ஆமா, மீதி கொள்கை இவர்கள் கொள்கை. ஆனா மத்திய அரசு இப்ப என்ன இறங்கி வராங்கன்னா, நீட்டு விவகாரம் குறித்து நம்ம பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம். இப்போ அவங்க ஜிதேந்திர சிங்கும் நீட் விவகாரம் குறித்து கிடையாது, நீட் வினாத்தால் கசிந்த விவகாரம், அதான் நீட் முறைகேடு விவகாரம். அதுல தூத்துக்குடி செல்வன் சார் ஒரு சொல்றாரு, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணுதுன்றார். ஆமா, நிச்சயமாக. என்னன்னா அரசியல், அதாவது தூய்மையான அரசியலை இதுக்கு முன்னாடி போராட்ட அரசியலை எடுத்துட்டு போனா இதற்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிருக்கணும், காங்கிரஸ் எடுத்துட்டு போயிருக்கணும். இப்போ ஒரு கட்சி செய்த பிறகு இவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்தா கூட நீங்க பணமரத்தில் வச்சு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? ரகுமான் சார், அதுதானே வரும். நீங்க தான் பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு இவ்வளவு நாள் நீங்க போராட்டம் நடத்திருக்கலாம் இல்லையா? இப்ப என்ன விஷயம்னா, இவ்வளவு நாள் விஷயம் என்னன்னா, முந்தா நாள் நடந்த சம்பவத்துல மாணவர்கள் மார்ச் பண்ணும்போது அங்க வந்து அந்த மாணவர்கள் மீது ஒரு தடியடி நடத்தப்படுது. அதை எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அந்த மாணவர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பின்புலத்தில் எல்லாருமே தன்னெழுச்சியாக அந்த இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஏதோ ஒரு தேவைக்காக பல்வேறு மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்கள் அடிபட்டு இப்படி வந்து குத்துயிரும் கொலையுருமாக எவ்வளவு விடு. இப்ப கூட அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் போறப்ப அப்பவும் நாடாளுமன்றம் அனுமதி கொடுக்கல. வேறு வழியே இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாரு, எம்பிக்களை கூப்பிட்டு, யாருக்குமே தெரியாது, எந்த எம்பிக்கும் தெரியாது நாளை நாம் பிரதமர் வீட்டை முற்றுகையிட போகிறோம்னு. தலைவர் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண சொல்றாரு, வாங்க நடப்போன்றாங்க, எல்லாரும் நடந்து போறாங்க. என்னன்னா ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா, பிரதமர் அவர்கள் இல்ல இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி ஏரியாக்கு என்ன வேணா நடக்கலாம் போனா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நேற்று காங்கிரஸ் எம்பிக்கள் அத்தனை பேரையும் சிறையில் வைத்துக் கொண்டு இவர்களுக்கு தேவையான ஏதேனும் ஒரு மசோதாவை இன்று பாஜக நிறைவேற்றி இருந்தால் என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா காங்கிரஸ் ரிஸ்க் எடுத்துச்சு. ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்துல நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஏன்னா எல்லாரும் வந்து வார்த்தைக்கு வார்த்தை சகோதரர்கள் அனைவருமே வந்து நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் தானேன்றாரு. ஆனால் அதற்கு முன்பு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை அவர்களுக்கு ரொம்ப வசதியாக கடந்து விட்டார்கள். 2009 மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல்னு ஒரு ஊழல் வழக்கு வருது. அந்த ஊழலில் கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுறாங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு துறைக்கு, இன்க்ளூடிங் மருத்துவம்.
அப்படி நடக்கும் பொழுது ஒரு முறைகேடு ஏற்படுது. எந்த அளவுக்குனா 2000 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் பொழுது அதில் சாட்சியாக இருந்த 40 பேர் மர்மமான முறையில் இறக்கிறார்கள். ஏன்னா நீங்க பல்வேறு சேனல்ல பார்த்திருப்பீங்க சார், பீகார்ல, மத்திய பிரதேசல உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நெறியாளர் நீங்க 10வது தேர்வும் 12வது தேர்வும் எழுதும் பொழுது அந்த மாநிலங்கள்ல வந்து பிட்டை கொடுப்பதற்காக அவங்க பெற்றோர்கள் ஏறி நிக்கிற பல்வேறு இருக்கு. அப்பதான் மத்திய அரசு, ஏன்னா இந்த வியாப ஊழலில் தேர்வாகின 657 மருத்துவர்களை 2017 சுப்ரீம் கோர்ட் விடுதலை, அதாவது பதவியை ரத்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 5 to 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கு. அப்போ ஒரு விஷயம் வருது, ஒரு மொத்தமாக ஒரு தேர்வு நடத்தினா என்ன, இதுல முறைகேடுகள் தரமான, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும். நம்மளுடைய கல்வி முறைன்றது வடக்கை விட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸ்ல இருக்கிறோம். நமக்கானது இல்ல. அந்த ஹிந்தி ஹார்ட்கோர் பகுதிகளில் வந்து தேர்வு படிப்புல வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அதற்கான எதிர்ப்புகளும் சில மாநிலங்கள், பொதுவாகவே காங்கிரஸ் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், ஏதேனும் ஒரு விஷயத்தில் எதிர்ப்பு வந்தால் அந்த விஷயத்தில் சற்று பின்வாங்குவார்கள். ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும். ஏன்னா மக்களை எதிர்த்து ரொம்ப அப்படி புஷ் பண்ணிலாம் உள்ள தள்ளமாட்டாங்க ஒரு விஷயத்தை. அதன் அடிப்படையில் 2013 சார் சொல்ற மாதிரி இந்த விஷயம் வருது. அப்பவே நாங்கள் தமிழகத்திற்கு விலக்கு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கல்லூரிகள் அதிகமான மருத்துவர்களை நம்ம வந்து தயாரிக்கிறது தமிழ்நாடு தான். நாங்க இதுல தெளிவா இருந்தோம். ஆனால் தேசிய அளவில் குறிப்பாக கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பொது தேர்வை நடத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் இதை கொண்டு வர. இதோடைய மையப்புள்ளி எங்க ஆரம்பிக்க வியாபம் ஊழல் இல்ல சார், இல்ல நீட்ட கொண்டுட்டு வந்தது நீங்க எதற்காக கொண்டு வந்தோன்ற பாயிண்ட் சேர்த்து சொல்லிருங்க சார். வியாபம் ஊழல் ஆரம்பிக்குது. அந்த வழக்குக்கான இவ்வளவு டேட்டாஸ் கொடுக்கறேன்ல, கிட்டத்தட்ட 657 மருத்துவர்களை 2017 உச்சநீதிமன்ற தகுதி நீக்கம் செய்தல சார். தரமற்ற கல்வி கொடுக்க எப்ப கொண்டு வந்தீங்க நீட்ட சார்? 2013 வருது சார். அதுக்கான ஆரம்ப இந்த மசோதா எப்ப பாஸ் ஆனது? 2011 வருது. இல்ல சார், இந்த மசோதா நீட் மசோதா எப்போ ஃபைல் ஆனிச்சு அல்லது வியாபம் கேஸ் எப்ப ஃபைல் ஆச்சு சார்? வியாபம் 2000 இருந்து 2015 வரை நடந்த ஒரு ஊழல். 2009 தான் வியாபம் ஊழல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. 2011 உச்சத்துக்கு வருது. சோ உடனடியாக அந்த இந்தி ஹார்ட்கோர் பகுதியில ஒரு பொது தேர்வு முறை வர வேண்டும் என்று அந்த வியாபம் ஊழலை பேச இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்புக்கான ஒரு முயற்சி. எந்த விஷயத்தை சொல்றீங்க சார்? இப்போ டெல்லியில் நடக்குது. நல்ல மாதிரி கேட்டுக்கோங்க. தற்போது நேத்து காங்கிரஸ் நடத்திய எல்லா விஷயங்களும் ஒரு மாணவர்களை ஒரு அரசு தாக்குகிறது. அந்த மாணவர்களுக்காக யார் சார் நிப்பா? நீங்க சேனல் பாக்க, நீங்க வந்து விவாதத்தை வந்து ஒரு 16 லட்சம் துணை ராணுவ படையை வைத்துக் கொண்டு 30 லட்சம் ராணுவ வீரர்களை வைத்துக் கொண்டு மாநிலத்துக்கு 1 லட்சம் போலீஸை வைத்துக் கொண்டு நாங்க 100 MP சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு பிரச்சனையை உருவாக்கிடுவோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? மோடி அவர்கள் வீட்டையே நெருங்க முடியல சார். எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கி போய் வச்சிட்டாங்க சார். நாங்க என்ன சார் இது பண்ண போறோம் சார்? எல்லாரும் எம்பிக்கள் சார், பார்லிமெண்டோட அப்போசிஷன் என்ன சார்? சார் பார்லிமெண்ட்ல பேச கேக்குறாங்க சார். அந்த வீடியோ இருக்கு சார், உங்க தொலைக்காட்சியில் இருக்கு. பாராளுமன்றத்துல மரியாதைக்குரிய சபாநாயகரை சந்தித்து தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறாரு, சார் நம்ம பேசணும் சார்னு. நீங்க பேச அனுமதி கொடுத்தா நாங்க எங்க ரோட்டுக்கு வர போறோம்? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு 20,000 கோடி செலவு பண்ணி கட்டப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு இடமில்லை என்றால் வேற ரோட்ல தான் சார் பொன்னில் சார். இல்ல அதான் இப்ப என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்ப செய்யணுமோ அப்ப செய்யல. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கும் காங்கிரஸ் இப்ப போராட்டம் அறிவிக்கிறாங்க. மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படின்றது மட்டுமா கொள்கை? ஒரு எதிர்கட்சி மட்டும் இல்ல சார். 1885 ஆக்டேவியன் ஹியூமன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, 140 வருஷ கட்சி, சுதந்திர வரலாறு கட்சி. அப்பேற்பட்ட கட்சி பிரதான எதிர்கட்சியா இருக்கும்போது கற்பான் பூச்சி டீமோ இளைஞர்கள் டீமோ மாதிரியோ நம்ம போக முடியாது. அந்த அப்ரோச்சில் போக முடியாது. உங்களுடைய அஜெண்டா என்ன? இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை என்ன? 10 அம்ச கோரிக்கை, 5 அம்ச கோரிக்கை, அந்த கோரிக்கைகள் என்ன? அவங்க அதுக்கெல்லாம் போகவே இல்லையே. மாணவர்கள் இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்காக நாங்க கூட நிக்கிறோம். நாடாளுமன்றத்தில் பேசதான் கேட்டோம். மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறாரு நாடாளுமன்றத்தில் பேச. ஆனா இந்த மாணவர்களை லட்டி சார்ஜ் பண்ணும் பொழுதுதான் நம்ம வீதிக்கு வர்றோம். இல்ல இப்ப நான் மாணவர்கள் லட்டி சார்ஜ்ன்றீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டில் மாணவர்கள் அடிக்கலையா சார்? என்ன இப்ப சொல்லுங்க. தாவேகா இப்ப தாவேகாவை எதிர்த்து கிளம்புறீங்களா? டெல்லியில மாணவர்கள் எதிர்க்கும் பொழுது ஒரு லாரி ஃபுல்லா கல்லு வந்து நின்னுச்சு. எதுக்கு சார் வந்தாங்க? சார் காதுல கடுக்கனோட தாடி வச்சிக்கிட்டு மப்பில நடக்குது சார். அதுவும் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டையும் நீங்க டெல்லியில இருக்கிற காவல்துறை ஒத்து போப்பீங்களா? அந்த அளவுக்கு இங்க கொடு ராஜ்மோகன் ஐயா என்ன சொல்றாரு? இல்ல சார், அடிச்சதுக்கு தான் இப்ப சொல்றாங்க. டெல்லியில நடந்த ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? கண்ணீர்
இருங்க. நன்றி சார். இல்ல, நான் ஒரு சின்ன இடைவேளை கைது பண்ணதுக்கும் இங்க கைது பண்ணதுக்கும் அதை கொண்டு வந்து நீங்க இங்க கொண்டு வந்து எங்க வர சார், பொண்ணு என்ன கதறாங்க சார்? இங்க மாணவர்கள் கதறல. அப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் கவலை கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாட்டு மாணவர்களை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் கவலையே படலையா? சர்வாதிகாரத்தை செஞ்சுட்டு இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் அழகான முறையில் மாணவர்கள் இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து கவலையே படலையா? பேசலாம் சார். இன்றைய கேள்வி நேர விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பு அறிந்துள்ளதற்காக சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். சிஜேபி போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுப்பது எதை காட்டுகிறது என்பதற்கு இளைஞர் நலன், பாஜகவுக்கு நெருக்கடி, காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்ற 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? மக்களின் தீர்ப்பு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு பம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனி கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இன்றைய கேள்வி நேர விவாதம் தொடர்பாக மக்களின் தீர்ப்பு அறிந்துள்ளதற்காக சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். சிஜேபி போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுப்பது எதை காட்டுகிறது என்பதற்கு எக்ஸலத்தில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இளைஞர் நலன் என்று 27% பேர், பாஜகவுக்கு நெருக்கடி என்று 28% பேர், காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்று 45% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதே கேள்வி யூடியூப் பக்கத்தில் முன்வைக்கப்பட்டது. அதில் இளைஞர் நலன் என்று 23% பேர், பாஜகவுக்கு நெருக்கடி என்று 53% பேர், காங்கிரஸ் வளர்ச்சிக்கு என்று 24% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு குறித்து விருந்தினர் பேசலாம். தமிழ்மணி சார், எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமா ஒரு சில வரிகளில். சரி, தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது எம்ஜி ராமச்சந்திரன் சிஎம்ஆருக்குள்ள மெடிக்கல் சேரணும்னா ஒரு பரீட்சை எழுதணும்னு சொன்னது எம்ஜி ராமச்சந்திரன். நான் அன்னைக்கே 12 கேஸ் நடத்தினேன். அவர் உங்களுடைய மார்க்கை வச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது. அதை தான் காங்கிரஸோ இந்த கவர்மெண்ட்டோ பின்னாடி பின்பற்றினாங்க. எனவே இப்போ அவங்க ஏன் இதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உடச்சி பேசுகிறோம் சார். இப்படி மார்க்கை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்டு, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 300-400 பேர் சேர மாட்டான். வெளி ஸ்டேட்டில் சேர்ந்துருப்பான், இன்ஜினியரிங் சேர்ந்துருப்பான், போயிருப்பான். அந்த சீட்டை அரசியல்வாதிகள் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை திரு தயாநிதி மாறன் சொல்லியே இருக்கார். ஆன் ரெக்கார்ட், நானே பல பேருக்கு கொடுத்தேன், இன்றைக்கி என் குடும்பத்துக்கே முடியாது, நீட் வந்துருச்சுன்னு.
இதுதான் உண்மை. நன்றி சார், நன்றி சார். இது ரகுமான் சார். இல்லை, இந்த தேர்வை வந்து நடத்தின விஷயம் இருக்கட்டும், குறிப்பாக தற்போது காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை கையில் எடுப்பது நோக்கம் நாங்கள் நீண்ட நாட்களாகவே இதில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தற்போது டெல்லியில் ஒரு அமைதியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு தன்னுடைய சர்வாதிகாரத்தின் மூலமாக ஏதேனும் நெருக்கடி கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக மாணவர்கள் பக்கம் நேற்றும் நின்றோம், இன்னைக்கும் நிற்போம், எதிர்காலத்தையும் நிற்போம். நன்றி சார். பொன்னில்சன் சார். இல்லை, இப்போ இதில் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் இளைஞர் நலன்றது கம்மியாக கொடுத்துருக்காங்க மார்க். பிஜேபிக்கு நெருக்கடி, காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இதுதான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதான் இயற்கை. அந்த இடத்துல பிஜேபி இருந்தாலும் எதிர்கட்சியாக இதே மாதிரி தான் இருக்கும். இளைஞர்கள் நலன்றதை விட வந்து ஒரு போராட்டத்தில் என்னென்னா கட்சியோட வளர்ச்சி இல்லை எதிர்கட்சிக்கு நெருக்கடி, அது இயற்கை அரசியலில் இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முடிவு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் எல்லாமே நீட்டு எதற்காக தமிழ்நாட்டில் வேண்டாம் விலக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீட்டு வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி அது ஆதாயம்தான். என்னென்னா கோடி கோடியாக வந்து தனியாக வாங்குறதுக்கு இருக்குது. இன்றைக்கி நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாறுறாங்க சிலது, அதுக்கு அப்போ அப்படி தானே நீட்டு மார்க்கை வச்சுட்டு அவங்க கோடி கோடியாக வாங்குவாங்க. அதில் மெரிட் பேசிஸில் கொடுக்க முடியாது. நீட்டு மார்க்குன்னு எவ்வளோ எடுத்திங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எவ்வளோ வேணாலும் நீட்டுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்கல்ல, 120 above 120 above 220 வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம், காசு வாங்கி கொடுப்பாங்க நிகர்நிலை பல்கலைக்கழகம். அந்த 50% கோட்டாவும் இருக்காது அரசாங்கத்துக்கு. அதை மத்திய அரசு கவனிக்கணும். அதில் கோட்டை விடுறாங்க. இன்றைக்கி 600 சீட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிச்சு எம்பிபிஎஸ் சீட்டு. இதனால் இதை பார்க்கணும். நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருந்தாலும் இந்த கோட்டா இருக்கணும். அடுத்து என்ன வேணாம்னா நம்ம எதுக்காக வேணாம்னா நம்ம மாணவர்கள் எழுத முடியாது, தகுதி இல்லைன்றது கிடையாது, மட்டும் எழுத முடியும். அகில இந்திய அளவில் நீட்டில் இந்த முறைகேடு நடக்கும்போது பாதிக்கப்பட போகிறது தென் மாநிலங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது, இன்க்ளூடிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல கூட இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வரும் காம்படிஷன் எக்ஸாம். அதனால தான் ஒன்று நீட்டு நியாயமாக நடந்தால் சரி, அப்படி இல்லைன்னா விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறது இந்த நியாயத்துக்காக. நன்றி சார், நன்றி சார். தூத்துக்குடி சார். ரொம்ப அதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இதில் மாணவர்கள் நலன் காப்பாற்றப்படணும். ஆனால் வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி நீட்டு ஒருவேளை பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மை மாநிலங்கள் நீட்டை விரும்பலைன்னு சொன்னால் நீட்டை ரத்து செய்துவிட்டு அதுபோல் கல்வியை மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொடுக்கறதுல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மௌனமாக இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறிவிடக்கூடாது. நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4வருக்கும் நன்றி. மற்றொரு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.